Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வேகத்தடைக்கு இடையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் முன்னும் பின்னும் தள்ளி களைத்து போன சம்பவம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்குவரத்து துறை அதல பாதாளத்திற்கு சென்றதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. எஸ்பிபி காலனி பகுதியில் இருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பள்ளிப்பாளையம் RS ரோடு பிரிவு சாலை அருகே வேகத்தடைக்கு இடையே பழுதாகி நின்றது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் இறங்கிச் சென்ற நிலையில் வேகத்தடையில் இருந்து பேருந்தை விடுவிக்க அருகில் இருந்த பொதுமக்கள் பெரும் பாடுபட்டனர். பேருந்தை சுற்றி சுற்றி தள்ளி களைத்து போன மக்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பேருந்தை வேகத்தடையில் இருந்து விடுவித்தனர். இதனால் அச்சாலையில் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். வெற்று விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து அரசு பேருந்துகளை பராமரிக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருகே தந்தை கண்முன்னே மகனை தாக்கி தந்தையின் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அரச்சலூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது இளைய மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காவல் நிலையம் முன்பு இருந்த தடுப்பில் மோதியது. இதனால் அங்கிருந்த காவலர்கள் ராஜேந்திரனை தகாத வார்த்தையில் திட்டியுள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்து விவரம் கேட்ட அவரது மூத்த மகன் பவித்ரனை காவலர்கள் சாதி ரீதியாக இழிவாக பேசி தந்தை கண்முன்னே தாக்கியுள்ளனர். இதனால் மனமுடைந்த ராஜேந்திரன் உயிரிழந்தார். உயிரிழப்பிற்கு காரணமான காவலர்கள் மீது SC/ST வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவலர்கள் சாதிவெறி தாக்குதலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுதான் திராவிட மாடல் திமுக அரசின் சமூக நீதி ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னை அடிச்சு எங்கள் அப்பா முன்னாடி அடிச்சு விடிய அவர் அதையும் பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி நான் கூட உன்னை அடிச்சதுடா, என்ன அவங்க உன்னை அடிச்சிட்டாங்க, என்னை கேட்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கதை 2 மணிக்கு ஒரு உயிரே போயிடுச்சு.